2 அரவிட்டேன். மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ அக்கா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? மகா ரொம்ப நல்ல பொண்ணு, சொன்னா புரிஞ்சுக்கங்க. மகா 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 எந்திரி மகா மகா மகா. மயிலு, ஐயோ அக்கா, நீ பேசுறத பார்த்தா உனக்கு ஏற்கனவே இவளை பத்தின எல்லா விஷயமும் தெரியுமா? ஓ, அப்போ எல்லாம் தெரிஞ்சும் இவ்வளவு நாள் எங்க யார்கிட்டயும் இவளை பத்தின உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கல்ல? நல்லா இருக்கு மயிலு, ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா மறுபடியும் சொல்றேன்க்கா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க அக்கா. எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்க்கா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவசரப்பட்டு எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்கக்கா. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா. அக்கா, நான் இத்தனை நாளும் உங்க வீட்டு உப்ப தின்னு வளர்ந்தவன்க்கா. நான் சொல்றத நம்புங்கக்கா. யார்கிட்டும் சொல்லாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. மகா 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 எந்திரி மகா. மயிலு? மகா. அக்கா 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 ப்ளீஸ்க்கா, அக்கா யார்கிட்டும் சொல்லிடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நெருக்கமானவங்க கிட்ட மனசு விட்டு பேசினாலே போதும். மனசுல வச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிறதால இப்படித்தான் பிரஷர் குறைஞ்சு மயக்கமாயி விழுந்துடுவீங்க. அப்படி மயக்கமானா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் வரும். இன்னைக்கு நாம உடம்பை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி மனசையும் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நான் சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி தர்றேன், அதை உடனே வாங்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்தாங்கம்மா, இந்த மெடிசனை வாங்கி 3 நாளைக்கு கொடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். ஓகே மயிலு, டாக்டர் கூட போய் விட்டுட்டு வா. சரிங்க தாத்தா. பார்த்துக்கோமா, வரேன் சார். வாங்க டாக்டர். மகா, நல்லா ரெஸ்ட் எடுமா, சரியா? வா, நம்ம போலாம். என்ன மகா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப எப்படி ஆயிடுச்சு பாரு. டாக்டர் சொல்ற மாதிரி அப்படி என்ன பிரச்சனைய மனசுக்குள்ள போட்டு உன்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? எதுவானாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட சொல்ல என்ன உனக்கு தயக்கம்? அம்மான்னு சொல்றதெல்லாம் சும்மா வெறும் வாய் வார்த்தை தான் இல்ல? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நிச்சயதார்த்தத்துல அலைஞ்சதுல கொஞ்சம் சரியா தூங்கல, அதத்தான் டாக்டர் அப்படி சொல்லிட்டு போறாரு. சரி சரி, நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. வேலையெல்லாம் மயிலு பாத்துக்குவான். அக்கா, மகா நீங்க நினைக்கிற மாதிரி குடும்பத்தை கெடுக்க வரலக்கா. அவ ரொம்ப நல்லவக்கா. அக்கா, அவ வாழ்க்கையில எதிர்பாராம அடிச்ச புயல சிக்கி தடுமாறி இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து அவளை விதி சேர்த்திருக்குக்கா. இவ்வளவு சின்ன வயசுல அவளுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்துருக்காருன்னு தெரியலக்கா. அவளை நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமா இருக்குக்கா. என்ன நடந்துச்சுன்னா,
இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் உங்க யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் என் வாழ்க்கைய வாழ்ந்துருவேன். நிச்சயம் முடிஞ்சதும் எப்படியும் இங்க இருந்து போயிடணும்னு தான் மகா முடிவு பண்ணியிருந்தாக்கா. என் வாழ்க்கைய காப்பாத்தினவருக்கு நன்றி கடனா நான் இந்த பூஜைய பண்றேன். அது நல்லபடியா முடிஞ்சதும் நான் கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். நான் சொல்ற மாதிரி நடந்துக்குவேனா மாட்டேன் நான் நீங்க என்ன சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன நீங்க முழுசா நம்பலாம். திவ்யாக்காக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை, பிரார்த்தனை எல்லாமே. என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் அவங்க வாழ்க்கைக்கு நடுவுல என்னைக்கும் வரவே மாட்டேன். இது சத்தியம். அக்கா, உங்களுக்கு என் மேல கோபம் வருத்தம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் நான் உங்களை என் சொந்த அக்காவா தான் பாக்குறேன். நான் போயிடுவேன்க்கா. ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். எனக்கு அது போதும். என்ன மன்னிச்சிரு. அந்த போட்டோ பார்த்த கோவத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். எனக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு சத்தியமா புரியல. அதான் அப்படி பேசிட்டேன். அவசரப்பட்டு உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன். ரொம்ப வலிக்குதா மகா? இல்லக்கா, ஒன்னும் இல்ல. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. நீங்க என்ன அடிச்சத பத்தி யோசிக்காதீங்க.